3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கடன்கள் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கருணாநிதி வாக்குறுதி அளித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய கருணாநிதி, ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்படும் என்றும் 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு சுயதொழில் தொடங்க 1 லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என்றும் கூறினார். மகளிருக்கு 9 மாதங்கள் பேறுகால விடுமுறை அளிக்கப்படும் என்றும், ஆவின் பால் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் குறைக்கப்படும், சத்துணவு திட்டத்தில் பால் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. விசைத்தறிக்கு 750 யூனிட்டுகளும், கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட்டுகளும், இலவச மின்சாரம் உள்ளிட்டவையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களுக்கு இலவச இணையதள வசதி, முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும், முதியோர் உதவித்தொகை ரூபாய் 1300 உயர்த்தப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் என்றும், மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 5000 ரூபாய் தரப்படும் என்றும், விண்ணப்பித்த 15 நாட்களில் ஸ்மார்ட் கார்டு வடிவில் குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையின் அம்சங்கள் குறித்து பேசிய கருணாநிதி தெரிவித்தார். மேலும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மேல்சபை அமைக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், நெசவாளர்கள் வீடுகளில் மானியம் 3 லட்சம் ரூபாய், 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிலே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம்.